Hello, folks. Welcome back. Welcome to the second episode of Advanced IFEG course. So, in the episode, we will be discussing about time and price. First, we have weekly profile. ஸோ வீக்லி ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கோட அப்ஜெக்டிவ் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் கேலண்டர் அண்ட் தென் அனலைசிங் த வீக்லி ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. இது ரெண்டு தான் நம்மளோட வீக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறப்போ வாட்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள். யூ ஷுட் பி கோயிங் ஓவர் திஸ் இன் அ சண்டே ஈவினிங். உங்களோட சண்டே சில் எல்லாம் முடிச்சுட்டு யூ ஷுட் பி சிட்டிங் இன் த சார்ட்ஸ் அண்ட் you have to identify what is the objective for this particular week. இந்த வீக் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போக போகுது, இந்த வீக்கோட அப்ஜெக்டிவ் என்ன, ப்ரைஸ் வந்து பை சைட் லிக்விடிட்டியை நோக்கி மூவ் ஆக போதா ஆர் செல் சைட் லிக்விடிட்டியை நோக்கி மூவ் ஆக போதா. ஏன் அதை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நீங்கள் ட்ரேட் எடுக்க உட்கார்றப்போ யூ ஹாவ் டு பி கிளியர் ஆன் வேர் த ப்ரைஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ். இந்த சார்ட்டை நம்ம இப்போ வந்து க்ளோஸராக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have a buy side liquidity. This is a daily time frame of NASDAQ March 2026 contract. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா we have relative equal highs all over here. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு liquidity pool இருக்குது and then some consolidation. Then we started pushing upwards and we formed a buy side liquidity here and we have a buy side liquidity here. So this is now a relative equal highs. இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸை ப்ரைஸ் இன்ஜினியர் பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் வாட் இட் டஸ் இஸ் இட் கிவ்ஸ் அ ஃபேக் மூவ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் இட் ஸ்வீப்ஸ் திஸ் மைனர் செல் சைட் லிக்விடிட்டி. இந்த மைனரான செல் சைட் லிக்விடிட்டியை ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா ஒரு இமீடியட்டான ரிவர்சல் அண்ட் தென் இட் ஸ்வெப்ட் திஸ் பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் வாட் டு வி ஹாவ் ஹியர், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் பிளாக் இருக்குது, புல்லிஷ் சஸ்பென்ஷன் பிளாக். But we have swept this buy side liquidity and we have retraced into this fair value gap. So once in the fair value gap price retrace ஆனதுமே இந்த suspension block inverse பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. Then we again pushed back up into it and அந்த next dayல பார்த்தீங்கன்னா ஒரு manipulation towards the upside. I have clearly annotated bearish until no bodies above the midpoint. இந்த suspension block ஓட middle pointக்கு மேலே price க்ளோஸ் ஆகாத வரைக்கும் we are bearish and we are looking to attack this sell side liquidity. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அகைன் இங்கே என்னதான் நியூ டே ஓப்பனிங் கேப், நம்ம ஆல்ரெடி பேசின நியூ டே ஓப்பனிங் கேப் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கேப். ப்ரைஸ் ரீட்ரேஸ்ட் இன் டு தட் கேப் அண்ட் தென் ரீட்ரேஸ்ட் இன் டு திஸ் சஸ்பென்ஷன் பிளாக். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறப்போ ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட்டட் டுவர்ட்ஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் இட். இந்த டேவோட பை சைட் லிக்விடிட்டி அண்ட் தென் இந்த டேவோட பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா immediately it started going downwards towards this drawn liquidity. இன்னும் price எடுக்கல, but it will take very soon. Now we know what is the weekly purpose. Weekly purpose என்ன அப்படின்றத நம்ம once gather பண்ணதுக்கு அப்புறமா we will be focusing on the daily bias. அந்த பர்டிகுலர் டேவோட கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு மண்டே அப்படின்னா அந்த டேவோட கேண்டில் என்ன பர்பஸ் சால்வ் பண்ணுது. Is the candle retracing to a higher time frame PDRA or reversing from a higher time frame PDRA? நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேண்டில் இன்னைக்கான கேண்டில் வந்து ஒரு பிடிஆர்ஏவை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கா, இல்லை அந்த பிடிஆர்ஏல ட்ரேட் ஆகி முடிஞ்சுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக பார்க்குதான்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். Then we have to look out if that is a news day or not. News daysல price usually runs faster. ஸோ அந்த வீக்லி ட்ரான் லிக்விடிட்டியோட கான்ட்ராஸ்டில் வீக்லி ட்ரான் லிக்விடிட்டியோட கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்னைக்கு என்ன பர்பஸ் சால்வ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். அதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will come to the conclusion of this is the அந்த நம்ம இதுக்கு முன்னாடி வீக்லின்னு அந்த ஓவராலாக காமிச்ச அந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட க்ளோசர் லுக் இது. ஸோ திஸ் இஸ் தட் சஸ்பென்ஷன் பிளாக்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த நியூ இன்வர்ஷன் சஸ்பென்ஷன் பிளாக் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டே ஓப்பனிங் கேப்புக்கு ரீட்ரேஸ் ஆச்சு அண்ட் தென் இட் ஸ்டார்டட் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் சஸ்பென்ஷன் பிளாக். திஸ் இஸ் ரீட்ரேசிங் டு அ பிடிஆர்ஏ. இந்த பிடிஆர்ஏக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது. இப்போது ஒன்ஸ் இது ரீட்ரேஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இட் ஹாஸ் டன் இட்ஸ் ஜாப். இந்த பர்டிகுலர் கேண்டில் அதோட வேலையை முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டேவோட ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டியை அட்டாக் பண்ணுறது. ஸோ இட் ஸ்டார்டட் ரிவர்சிங் ஃப்ரம் அ பிடிஆர்ஏ. Monday traded into a PDRA, so we anticipate expansion in Tuesday's price action.
மண்டே வந்து அதோட ஜாபை முடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வி ஆப்வியஸ்லி லுக் ஃபார் அட்டாக்கிங் த செல் சைடு. அந்த மாதிரி செல் சைடுக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது we should be generally expecting a bearish bias and we should be expecting faster price runs. இந்த மாதிரி வீக்லியோட டார்கெட் என்னன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரைஸ் எப்படி அதை அட்டாக் பண்ண போகுதுன்றதை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா you will be looking into Monday, okay, we traded up into this suspension block and next day we should be expecting price to go down towards the sell side liquidity. அப்படி இருக்கும்போது டியூஸ்டேவோட ப்ரைஸ் ஆக்ஷனில் we should be looking into manipulation leg. அந்த manipulation leg முடிஞ்சதுமே ப்ரைஸ் வந்து it started doing its job, that is attacking that sell side liquidity. So next thing we have is time of the day. ஒரு நாளோட இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி பார்த்தாச்சு, தென் டெய்லி பார்த்தாச்சு, இப்போ இன்ட்ராடே பார்க்குறோம். இந்த இன்ட்ராடேல நம்ம வந்து we have 4 sessions. We have Sydney session which is 3:30 AM to 12:30 PM Indian Standard Time, and then we have Asian session 5:30 AM to 2:30 PM Indian Standard Time, and then we have London session 1:30 PM to 10:30 PM Indian Standard Time. Then we have New York session 7 PM to 1:30 PM Indian Standard Time or 8 PM to 2:30 AM Indian Standard Time. ஏன் இதுக்கு மட்டும் 2 போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have daylight savings time in US. when daylight saving time apply ஆச்சு அப்படின்னா 1 hour ahead இருப்பாங்க யூஎஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வின்டர் டைம்ஸில் ஃபார் நவம்பர் டு மார்ச் ஐ கெஸ் அந்த டைம்ஸில் வந்து டேலைட் சேவிங்ஸ் டைம் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தேட். ஸோ இதுதான் வந்து அந்த இன்ட்ராடேயோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சிட்னி இப்படி இருக்கும், தென் இது வந்து ஜிஎம்டி டைமில் இருக்குது. தென் பட் வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஹியர் இஸ் இந்த ஹையஸ்ட் ட்ரேடிங் வால்யூம் டே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லேப் டோக்கியோ செஷன் அண்ட் ஏஷியா செஷன் அண்ட் லண்டன் செஷனோட ஓவர்லேப் விச் வில் ஹாவ் அ ஹை வால்யூம் செஷன். இந்த ஏரியாவில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது டோக்கியோ க்ளோஸ் அண்ட் தென் லண்டன் ஓப்பன் இது ரெண்டுமே ஓவர்லேப் ஆகும். அந்த டைமில் ஒரு மாடரேட்டான வால்யூம் ஸ்பைக் இருக்கும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபாஸ்டர் ப்ரைஸ் ரன்ஸ் ஆன் தட் டைம். தென் வி ஹாவ் லண்டன் க்ளோஸ் அண்ட் நியூயார்க் ஓப்பன். இந்த சர்டைன் ஏரியா நியூயார்க் ஓப்பனும் லண்டன் க்ளோஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓவர்லேப் ஆகும். அந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரன் அப்படின்றது இன்னும் இம்பல்சிவாக இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ these areas are higher probability trading areas, so we should be focusing on this areas to trade. Then we have how price aligns with time. Power of 3 na என்னன்னு பார்த்தீங்கன்னா accumulation, manipulation and distribution is what we call power of 3. இதை இன்ட்ராடேல நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we have Asian session. Typically this is not always, but typically Asian session will accumulate, London session will manipulate and New York session will distribute. What do I mean by that is if price இன்னைக்கு கேண்டில் வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி நோக்கி அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா we will typically see Asian session to chop around சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு and then ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இன்ட்ராடேல ஏஷியன் ஹை அண்ட் ஏஷியன் லோ ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். லண்டன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்வீப் பண்ணிவிட்டு நவ் அவர் டார்கெட் என்னோட எக்ஸாம்பிள் கேஸில் வி ஆர் டார்கெட்டிங் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ லண்டன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியாவோட பை சைட் லிக்விடிட்டியை மேனிப்புலேட் பண்ணும். வாட் டு ஐ மீன் பை தட்? தே வில் ட்ராப் இயர்லியாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரையுமே தே வில் ட்ராப் இன் டு திங்கிங் இன்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்க போதுன்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு மேனிப்புலேஷன் கொடுப்பாங்க. தட் இஸ் ட்ரேடிங் இன் டு ஏஷியா ஹைஸ். அந்த மாதிரி ஏஷியா ஹைக்கு ட்ரேட் ஆனோடனே ஜென்ரலி பீப்புள் வில் திங்க் ஓ டுடே இஸ் கோயிங் டு பி புல்லிஷ் அப்படின்னு நினைக்கிறப்போ நியூயார்க் செஷனில் தே வில் டிஸ்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் தட் செல் சைட். தட் இஸ் த ஒரிஜினல் டார்கெட். ப்ரைஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு தான் போக வேண்டியது, பட் இடையில கொடுத்த இந்த மேனிப்புலேஷனில் தே வில் பி ட்ராப்பிங் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இதை விஷுவலாக உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷன் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கு, தென் வி ஹாவ் மேனிப்புலேட்டட் இன் லண்டன் செஷன், தென் வி ஹாவ் டிஸ்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் டவுன் சைட். ஸோ திஸ் இஸ் டைம் அண்ட் ப்ரைஸ். I hope you understand the context of time and price. ஒரு
ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒன்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு டைமும் ப்ரைஸும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த எபிசோட்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். If you have any questions, please feel free to leave a comment and give a thumbs up to this video. I will see you in the next episode. Bye-bye.